ஹலோ கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்க நினைக்கிறேன். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு லவ் அனிமையோடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த அனிமையோட பேர் என்ன, மோமோ-சான். இந்த அனிமே நான் அப்படியே ரீசெண்டாக இந்த என்னென்ன தமிழ் டப்பிங் அனிமைலாம் இருக்குன்னு யூடியூப்பில் சர்ச் பண்ணும்போது இந்த அனிமே கண்ணில் பட்டுச்சு. சரி இருக்கான்னு செக் பண்ணி பார்க்கும்போது இருந்தது, தமிழ்லேயே இருந்தது. இதுக்கு கொஞ்சம் பழைய அனிமே, பட் தமிழ் டப்லாம் இதை பண்ணுவாங்களா நான் எதிர்பார்க்கவே இல்லை. சூப்பரான ஒரு தமிழ் டப் பண்ணியிருக்காங்க. அதே சமயத்தில் ஒரு சூப்பரான ஒரு அனிமே கான்செப்ட்னு கூட சொல்லலாம். கண்டிப்பாக இந்த மாதிரியான அனிமேஸ்லாம் தமிழ் டப் ஆகிறது நினைக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரி நிறைய அனிமே தமிழ் டப் ஆகணும். இதுக்கப்புறம் நம்ம இன்னும் நிறைய புது அனிமே தமிழ் டப்லாம் கண்டுபிடிச்சி போடலாம். ஓகே கேஸ், இந்த வீடியோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதனால் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அப்புறம் நம்ம இன்ட்ரோவை மாற்றியாச்சு. இதுக்கப்புறம் இதுதான் நம்மளோட புது இன்ட்ரோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். சரி ஓகே, வாங்க இன்ட்ரோ போட்டு வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த அனிமையோடைய ஒன்லைன் என்னென்னு சொல்லிடுறேன். இந்த அனிமையோட ஒன்லைன் என்னென்னா, சின்ன வயசுலேருந்து ஒன்றா பக்கத்து வீட்டில் வளரக்கூடிய பொண்ணு பையன் அவங்க 2 பேரும் நல்லா ஃப்ரெண்ட்ஸாக பழகுறாங்க. அந்த ஃப்ரெண்ட்ஷிப் அந்த பொண்ணுக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த பையன் மேலே ஒரு லவ் உருவாக்குது. பட் அந்த பையன் அந்த ஒரு பொண்ணை ஒரு பொண்ணாக பார்க்காம ஆஸ் ஒரு ஃப்ரெண்டாக தான் பார்க்கான். அதாவது ஃப்ரெண்டாக பார்க்கறனா ஒரு பையன் மாதிரி தான் பார்க்கானே வழி, அது பொண்ணுன்னு தெரிஞ்சாலுமே அது பையனாக தான் பார்க்கான். அதுதான் அந்த பொண்ணுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாகவே இருக்குது. அவனை இந்த பையன் லவ் பண்ணால் ஃபஸ்ட்டு அதை பொண்ணாக பார்க்கணும், ஆனால் பொண்ணாகவே பார்க்கலன்றது தான் அந்த பொண்ணோட மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது. இதெல்லாம் மீறி இப்போ எப்படி இவனை அவன் லவ் பண்ண வைக்கிறா, இவளை எப்படி அவளை பொண்ணாக பார்க்க வைக்கிறா அப்படின்னு தான் இந்த அனிமையோடைய கான்செப்ட். உண்மைக்குமே இந்த அனிமே கேட்க முடிஞ்சு இந்த கான்செப்ட் கேட்கும்போது ஃபன்னாக இருந்தாலுமே, இந்த அனிமையில் அதுக்கேற்ற மாதிரி ஃபன் இருந்தாலுமே கொஞ்சம் அங்கே எமோஷ்னல்ஸ் இருக்க தான் செய்யும். இந்த அனிமையில் உண்மையுமே செமையான ஒரு அனிமே. நான் மை ட்ரெஸ் அப் டார்லிங் அப்படின்னு ஒரு லவ் அனிமே சொல்லியிருப்பேன். அப்புறம் யுவர் நேமு, சைலண்ட் வாய்ஸ்லாம் அனிமே லவ் அனிமே சொல்லியிருப்பேன். பட் இந்த அனிமேவும் எந்த அனிமேக்கு சலிச்ச அனிமே இல்லைன்றதை காட்டுச்சு. ஏன்னா இந்த அனிமேயில் லாட் ஆஃப் ஃபன் இருக்குது. இப்போ நீங்கள் மை ட்ரெஸ் அப் டார்லிங்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வல்கராக இருக்கும், கொஞ்சம் 18+ சீன்ஸ்லாம் இருந்தாலுமே கூட லவ் இருந்தது. அதே மாதிரி யுவர் நேமு அப்புறம் சைலண்ட் வாய்ஸ்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு டீப்பான டெத்தான ஒரு லவ் இருக்கும். அதுவும் யுவர் நேமெல்லாம் சைலண்ட் வாய்ஸ்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவ்வளோதான். அதில் இந்த ஹீரோயின் படுற கஷ்டம் தான் நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அது அந்த லவ்வை ப்ரொஜெக்ட் பண்ணுதுன்னு சொல்கிறத விடையே அது ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸை ஓவராகவே அது ப்ரொஜெக்ட் பண்ணிச்சு. அதுவும் ரொம்ப சேடான எமோஷன்ஸ் தான். அவன் மேலே நமக்கு பரிதாபம் ரொம்ப அதிகமாக வரும். அந்த பொண்ணை மேலே நமக்கு இந்த பொண்ணு அந்த பையனை லவ் பண்ணுன்னு சொல்கிறத விட இந்த பொண்ணு வாழ்க்கை நல்லா இருந்தால் நல்லா இருக்குமே அந்த மாதிரி தான் தோணுச்சு. ஏன்னா அந்தளவுக்கு அந்த அனிமே நமக்கு பெயினை கொடுத்ததே வழியே அந்த லவ்வை ப்ரொஜெக்ட் பண்ணல. பட் இந்த அனிமே அந்த லவ்வை ப்ரொஜெக்ட் பண்ணிச்சு. அப்புறம் யுவர் நேம் அது கூட லவ்வை ப்ரொஜெக்ட் பண்ணிச்சு. பட் அந்த லவ்வுமே கூட கொஞ்சம் டெப்த்தான லவ்வாக இருந்தது. அது லவ் கொஞ்சம் ரொம்ப ஃபீலிங்ஸாக இருந்தது. அந்த அளவுக்கு காமெடி கிடையாது, ரொம்பவே லவ் அண்ட் சென்டிமெண்ட்டாக தான் இருக்கும். பட் யுவர் நேமு அப்புறம் இந்த சைலண்ட் வாய்ஸு அப்புறம் மை ட்ரெஸ் அப் டார்லிங்லாம் கம்பேர் பண்ணால் இந்த அனிமேயில் ஃபன்னும் இருக்குது, லவ்வும் இருக்குது, எமோஷனும் இருக்குது. எல்லாமே பர்ஃபெக்டான லெவலில் இருக்குது. அதாவது அந்த கேரக்டர் டிசைன்ஸுமே அல்டிமேட்டாக இருக்குது. ஒவ்வொரு கேரக்டருக்குமே ஒவ்வொரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அது இந்த அனிமேல எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சும்மா ஒரு கேரக்டர் வருது போகிறதெல்லாம் இல்லாமல் எல்லா கேரக்டருக்குமே ஒரு நல்ல எமோஷனுக்கு கொடுத்து எல்லா கேரக்டருமே நம்ம கூட கனெக்ட் பண்ண வச்சுருப்பாங்க. இந்த அனிமேலே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கேரக்டர் அப்படின்னா அந்த பொண்ணு, ஒரு ஹீரோயினோட ஒரு பொண்ணு வருவா, ஒரு ஃப்ரெண்டு, அவளை எனக்கு ரொம்பவே பிடிக்கும். வேறு ஹீரோயினுக்கு இன்னொரு பையன் ஒரு ஃப்ரெண்டு இருப்பான், அவன் எல்லோ ஹேர் வச்சுருப்பான். அந்த கேரக்டருமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது செம ஃபன்னான ஒரு கேரக்டர், ரொம்பவே ஃபன்னியாக இருக்கும். அதே சமயத்தில் அதுக்கான ஒரு நல்ல எமோஷனல் ஃபீலுமே கொடுத்துருப்பாங்க, நமக்கு நல்ல அட்டாச்சுமே ஆகிருக்கும் அந்த கேரக்டர். இந்த மாதிரி இந்த அனிமேல ஏகப்பட்ட பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ் நிறையவே இருக்குது. அதனால் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு அனிமே. யாரும் மிஸ் பண்ணாதீங்க. இந்த மாதிரி அனிமேஸ்லாம் எப்போவுமே நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. தயவு செஞ்சு போய் பாருங்கள். Crunchyrollல அவைலபிளாக இருக்குது. ஒரு ஃபஸ்ட் சீசன் மட்டும்தான், ஃபஸ்ட் சீசன்லேயே ஸ்டோரி முடிஞ்சிருது. ஒரு 1 to 13 எபிசோட் வரைக்கும் தான் இருக்குது. அதனால் மறக்கமே இல்லை, போய் பாருங்கள். இன்னும் நல்ல வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் BSK. டாட்டா, பை பை, see you, take care.